சுகாதார ஆய்வாளர் நியமனம் தொடர்பான வழக்கில் 47 பணியிடங்கள் தவிர மற்ற பணியிடங்களை நிரப்ப அனுமதி வழங்கியிருக்கிறது உயர்நீதிமன்றம். விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தமிழகத்தில் 1400 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்ப ஒரு தேர்வு நடத்தப்பட்டது. காந்தி கிராம் கல்வி நிறுவனத்திலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கல்வி நிறுவனத்திலும் சுகாதார ஆய்வாளருக்கான அந்த முதுகலை டிப்ளமோ படித்திருந்த 40 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த 47 பேரும் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தகுதி பெற்ற இவருடைய பெயரை தற்காலிக தேர்வு பட்டியலில் சேர்க்க வேண்டும், பிற தகுதியை அவர்கள் பூர்த்தி செய்தால் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றி தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கடந்த ஜனவரி மாதம் ஒரு உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் ஒரு மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மனுவை பார்க்கும்போது இந்த கல்வி தகுதி சர்ச்சை வழக்கில் தொடர்புடைய 47 மனுதாரருக்கும் 47 பணியிடங்களை காலியாக வைத்திருக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதால் மீதமுள்ள அந்த பணியிடங்களை நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இன்று இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களில் 47 பணியிடங்களை காலியாக வைத்துவிட்டு மீதமுள்ள பணியிடங்களை 69% இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றி நிரப்ப அனுமதி வழங்கி தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். இந்த காலியாக வைத்திருக்கும் 47 பணியிடங்களையும் இந்த மேல்முறையீட்டு வழக்கின் முடிவின் அடிப்படையில் மட்டுமே நிரப்ப வேண்டும் என்றும் உத்தரவிட்டு அரசின் மேல்முறையீட்டு வழக்கை இறுதி விசாரணைக்காக மீண்டும் தள்ளி வைத்துள்ளார்கள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.